எம்ஜிஆரோட கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி இது. அம்மாவால திரும்ப உருவாக்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு எடப்பாடியார் வந்து நல்ல நிலைமையில கொண்டு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அடுத்து 2026 ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு எடப்பாடியார் அளவுக்கு தீவிரமா வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இதற்கிடையே சின்னமனூர் நகர செயலாளர் பதவி வந்து கடந்த 5 மாசத்துக்கு முன்னாடி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அவரோட மனைவியை கத்திரிக்கோளால் குத்தின வழக்குன்னு சொல்லி அடிப்படை உறுப்பினர் இருந்து கட்சி பதவியில இருந்து திரு எம் பிச்சைக்கனி அவர்களை அடிப்படை உறுப்பினர் எடுத்துட்டாங்க. அவரோட பணத்தின் இதுனால இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 மாசத்துக்குள்ளேயே அவர் 30 லட்ச ரூபாய் ஏலம் பேசி அந்த பதவியை திருப்பி வாங்கியிருக்காரு. இது எந்த விதத்தில் சாத்தியப்படும்? நாளைக்கு பொதுமக்கள் எப்படி அவரோட முகத்திரையை வச்சு ஓட்டு போட வருவாங்க? கூட இருக்க பெண்கள் கூட, அதாவது கட்சி உறுப்பினர் மகளிர் கூட அவர் கூட வந்து வேலை செய்யறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. எம்ஜிஆரோட நினைவு நாள் 17ஆம் தேதி, 2 நாளைக்கு முன்னாடி போன 14ஆம் தேதி எம்ஜிஆர் நினைவு நாள் வந்துச்சு. அந்த எம்ஜிஆர் நினைவு நாளோட கட்சி நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் யாருமே வரல. அவைத்தலைவரோ வார்டு செயலாளர்களோ கவுன்சிலர்களோ யாரும் வரல. 100க்கு 200க்கு வந்த கூட்டங்கள் மட்டும் தான் கூட்டிருக்காரு. மற்றபடி யாரு கூட அவரோட அரசியல் பண்ண விருப்பம் இல்லை. இதே மாதிரி நிலைமை நீட்டே இருந்துச்சுன்னா சின்னமனூரோட நிலைமை ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இத தலைமை கழகம் இந்த தீரை விசாரிச்சு ஆல்ரெடி அவர் மேல வந்து ஒரு 5 குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கு. குற்ற வழக்கு இருக்கிறவங்களுக்கு ஒன்றிய செயலாளர் பதவி, நகர செயலாளர் பதவி போடக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடியார் ஆணை போட்டிருக்காரு. தீர்மானமே போட்டு அது அறிவிப்பே நமதமால வந்துருச்சு. இதுக்கு நடுவில் எப்படி பிச்சைக்கனி அவருக்கு மட்டும் 30 லட்ச ரூபாய் ஏலம் பேசி போட்டிருக்காரு? இதுல ஏன்ட்ட ஒரு 20 லட்ச ரூபாய் வாங்கி ஏன்ட்ட பதவி போடுறேன்னு சொல்லி எனக்கு ஒரு 20 லட்ச ரூபாய், பால் வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு 20 லட்ச ரூபாய் வாங்கி அவர்கிட்ட பதவி போடுறேன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க. இது எந்த விதத்துல நாளைக்கு சின்னமனூர்ல ஏடிஎம்கே வந்து ஓட்டு வாங்கி நம்ம வெளியே வந்து ஜெயிச்சு வர முடியும்? கட்சிக்கு ஒரு உறுதுணையா இருக்க, அதாவது எடப்பாடியின் தீவிர விசுவாசி கோயம்புத்தூர் எஸ்பி வேலுமணி அண்ணனோட ஃபுல் சப்போர்ட்ல இது நடந்திருக்கு. இது நியாயமான எதுன்னு அவருக்கு தெரியாது. எஸ்பி வேலுமணிக்கு இது எந்த விஷயமும் தெரியாது. அவரோட கூட போன தீய சக்திகள், பிச்சைக்கனி கூட போன தீய சக்திகள் வந்து அவரோட பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி போட வச்சுட்டாங்க. இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. எஸ்பி வேலுமணிக்கும் அவருக்கு தீர விசாரிக்காம அவரும் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டாரு. இதுக்கு கட்சி தான் நடவடிக்கை, தக்க நடவடிக்கை எடுத்த தங்களை தாழ்வு இருக்கிறாரு.